வணக்கம். அன்பு உறவுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நீண்ட நாளாக இந்த வலைவொலியில் நான் உங்களை சந்திக்கலை. சில காரணங்களால் வர முடியல. மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு உறவுகளுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நாளை தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது ரொம்ப முக்கியம். தேர்தலில் வாக்களிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் வாக்களிப்பதை நிறுத்தி விடாதீங்க, மறந்து விடாதீங்க. கட்டாயமாக வாக்களிக்கணும். அது ஒரு முக்கிய காரணம். வாக்களிப்பது என்பது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. இந்த நாட்டினுடைய பிரஜை, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த நாட்டில் எனக்கு உரிமை இருக்கிறது, அக்கறை இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய அதிகாரம் இதில் ஒன்று தான். நம்ம யாருக்கு வேணாலும் நம்ம ஓட்டு போடலாம். மற்ற விஷயங்கள்லாம் யாராவது தடுப்பாங்க, அது இது பயப்படணும், யோசிக்கணும். இது அப்படி இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஒரு தனித்தன்மை இதுக்கு இருக்குது. அதனால் வாக்களிப்பது என்பது உங்களுடைய கடமை, உங்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்டது. அதை தயவு செய்து மறந்துடாதீங்க, வாக்களிங்க. அதற்கு அப்புறம் இந்த பல பிரச்சனைகள் அடிப்படையில் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்திருக்கு. நிச்சயமாக அவருடைய அந்த மனவேதனை அவர்களுக்கு தான் புரியும். இந்த தேர்தலை புறக்கணிக்கின்ற அளவுக்கு அவங்க மக்கள் போயிருக்காங்கன்னு சொன்னால் பல இடங்களில் நான் செய்தியில் பார்த்தேன். ஏன் அந்த அளவுக்கு போயிருக்காங்கன்றது ஆண்டவர்கள் மீது ஆண்டு கொண்டிருக்கும் என்று ஏற்பட்டிருக்கின்ற வெறுப்பு. பல சூழல்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டால், நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்கட்டும், யாரோ ஒருத்தர் வரத்தான் போகிறாங்க. ஒன்று, அந்த நீங்கள் தேர்தலை புறக்கணித்தவர்களை பழி வாங்குவாங்க, இல்லை அவர்களுக்கு இது செய்யாமல் விடுவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். இது யார் வந்தாலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது அது சரியான கூற்றா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த வாக்களிப்புன்ற இந்த வாக்கு உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்களாகவே வீணடித்து விடக்கூடாது. நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, அவர்களை நீங்கள் வாக்களிப்பது இல்லை, தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்களே. ஆனால் ஒன்று செய்யலாம். அந்த தேர்தலை புறக்கணிக்காம, உங்களுடைய வாக்கை வீணடிக்காம, யாரோ ஒருத்தருக்கு போடுங்க. ஒரு புதிதாக ஒருத்தருக்கு போடுங்க, ஒரு சுயேட்சை நிற்கக்கூடிய நல்ல மனிதருக்கு போடுங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு போடுங்க. ஆனால் வீணடிக்காதீங்க. உங்களுடைய எதிர்ப்பை அப்படி காட்டுங்க. அந்த இனங்களுக்கு வந்திருக்காங்க, அவருடைய கருத்தை வளப்படுத்துங்க. நாளைக்கு ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு சரி, நம்மளுக்கு இந்த தேர்தலை புறக்கணித்துன்னு சொன்ன அந்த கிராம மக்கள்லாம் நம்மளுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம எதனா பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரலாம் இல்லைங்களா? அதனால தயவு செய்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள், உங்களுடைய மன ரீதியான பாதிப்பு, அதை நான் எந்த மாற்றமும் சொல்ல. ஆனால் உங்களுடைய வாக்கை வீணடிக்காதீர்கள். அதனால் அந்த வாக்கை யாரோ ஒருத்தருக்கு போடுங்க. நல்ல மனிதருக்கு, வளர்ந்து வரக்கூடிய ஆறுகளுக்கு, நாட்டுக்கு எதனா நல்லது நடக்கும் இவங்களால அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள பார்த்து வாக்களிங்க. அதனால் யாரோ மேலே இருக்கிற கோபத்தினால உங்களுடைய வாக்கை வீணடிக்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதே சமயத்தில் வாக்களிக்க வேண்டும். தயவு செய்து இது ஒரு ஜனநாயக கடமை, இதை ஆற்றுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வாக்களிப்பதை மறந்து விடாதீர்கள், நிறுத்தி விடாதீர்கள். தயவு செய்து வாக்களியுங்கள். இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த நாடு வளம் பெற வேண்டும். அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்களும் அதற்கு ஒரு காரணகர்த்தா. நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், நல்லவர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களிங்கள் சொல்லி என்னுடைய தயவு செய்து வலைவொலி மூலமாக உங்களுடைய அன்பு சகோதரர் கேட்டுக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.